ரோமர் 3ஆம் அதிகாரம் 24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான்களாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது. 27 எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயோ அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியையினை இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? யூதருக்கும் தேவன் அல்லவா? புறஜாதிக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்தசேதனம் உள்ளவர்களை விருத்தசேதனத்தினாலும் விருத்தசேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமானாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோமே அப்படின்ற. ஓகே, நியாயப்பிரமாணம் சொல்லும் போது அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். நம்ம ஜனங்களுக்கு என்ன புரியும்னா, நற்கிரியை சொல்லுங்க, நற்கிரியை, ஒழுக்கமான வாழ்க்கை சொல்லுங்க, ஒழுக்கமான வாழ்க்கை, நற்கிரியை, சரியானதை செய்யுது. அதுதான் நம்மளுக்கு நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் அப்படின்னு என்னன்னா, கரெக்டா இருக்கு. நாங்க எல்லா விதத்துலயும் கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம எதுல தவறு இருக்கிறோம் அப்படின்றத பார்த்துதான் மனுஷங்களும் சரி, சுத்தி இருக்கிற மனுஷங்களும் சரி, பிசாசும் சரி, நம்மளே சரி, எதுல தவறு இருக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோக்கஸ் பண்ணுவோம். நீங்க பாருங்களேன், பெரும்பாலான கிறிஸ்தவ இதுலயே கிறிஸ்தவர்கள் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று அன்பு காட்டுறது, இன்னொன்று கரெக்டா நடக்கிறது. அது மற்ற மதத்திலயும் இருக்குது. ஆனா நம்ம கிட்ட அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஒரு விசுவாசியா இருந்து நீ இப்படி பண்ணலாமா? ஒரு பாஸ்டரா இருந்து இப்படிப்பட்ட பாவத்தை பண்ணலாமா? இப்படி நடந்துக்கலாமா? அப்படின்னு நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமா எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா? ஒரு மாதிரி பாக்குறீங்க, என்கிட்ட அதிகமா எதிர்பார்க்க. அது உண்மைதான், எதிர்பார்ப்பு இருக்குதுன்னா தேவனே நம்ம கிட்ட அதை எதிர்பார்க்கிறாரு. மனுஷங்க என்ன எதிர்பார்க்க? இப்போ உங்களுக்கு ஒரு காயம் பட்டதுன்னு வைங்களேன், அந்த காயம் உங்களுக்கு எப்பெல்லாம் ஞாபகம் வரும் தெரியுமா? வலி வரும்போதெல்லாம் ஞாபகம் வரும். மற்றபடி அந்த அடிப்பட்டது சும்மா பட்டத்திலேயே தான் பட்டுன்னு இருக்குது அப்படின்னு வரும். அதுக்கு முன்னாடி பட்டு இருக்கும், ஆனா அந்த இடத்துல ரணம் இல்லை, காயம் இல்லை, அதனால தெரியல. பிசாசு என்ன தெரியுமா பண்றான்? ஃபர்ஸ்ட் அவங்கள கவுத்து விட்டான், தள்ளி விட்டான், மேலே ஏறி வராங்க, மறுபடியும் தள்ளி விடுறான். யாரு? ஆதாம் ஏவாள்ல இருந்து நம்ம இது வரைக்கும் நான் பேசுறேன், இது வரைக்கும் பிசாசுடைய நோக்கமே என்ன தெரியுங்களா? விழுந்தவனை மறுபடியும் எப்படி மண்ணை நக்க வைக்கலாம், மீசில மண்ணை ஓட்ட வைக்கலாம், எப்படி அந்த இதுல பொட்டி 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 எடுக்கலான்னு தான் அவனுடைய நோக்கம். இது அப்படியே நம்ம சொந்தக்காரர்கிட்ட வாங்க, என்ன சொல்லுவாங்க, எத்தனையோ தடவை பார்த்துட்டேன், நீ இதே மாதிரிதான் பண்ணுகிற,
அப்படின்னுவாங்க. ஆண்டவர் என்னமா சொல்றாரு, இங்க பாரு, நான் தான் நியாயம் தீர்க்கிற ஆளு, நான் தான் கரெக்டா என்ன பண்ணணும், இப்படி வா அப்படி வான்னு நான் சொல்லணும். நானே சும்மா இருக்கும் போது நீ என்னத்துக்கு திறக்கிற? கேட்க வேண்டிய முழு பொறுப்பும் அவர் தான். நம்மள ஏன் கரெக்டா நடக்கல, ஏன் சரியா இல்லை. சரி, ஒரு பெண்ணை என்ன பண்றாங்க, விபச்சாரத்துல பிடிச்சுன்னு வராங்க. இயேசுவ சொல்லுது, ஒரு நாள் எல்லாரையும் நியாயம் திருக்கிறவர் அவர் தானா. ஆனா கரெக்டா கொண்டு வந்துட்டாங்க அவர்கிட்ட. ஆனா வந்த அவரை மாட்டி விடுறதுக்குன்னு இட்டுன்னு வந்தானுங்க. அவர் நியாயம் தீர்ப்பாரு, அவர் நீதிபதி, சர்வலோக நியாயாதிபதி. அவர் தான் ஒரு நாள் எத்தனை வரமே, நம்மளே குற்றவாளி கூண்டுல ஒரு நாள் அவருக்கு முன்னாடி நிக்க போறோம்னு தெரியாம எத்தனை வரானுங்க. ஆனா கரெக்டான ஆளுகிட்ட எத்தனை வராங்க. இவ்வளோ என்ன பண்ணலான்னா, விபச்சாரத்துல கையும் களவுமா மாட்டிக்கினான். எப்படி பிடிச்சானுங்கன்னு தெரியல. கையும் களவுமா புஷ்டம் மாட்டிக்கினான். இவளை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்து நிக்க வைக்கிறாங்க. ஆனா தண்டிக்க வேண்டியவரு அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, உங்கள யாராவது பாவம் செய்யாதவங்க யாருன்னா இருக்கிறீங்களாப்பா அப்படின்னு கேக்குறாரு. யாருன்னா கை தூக்குங்கப்பா, சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் கை தூக்குங்கப்பா அப்படின்றாரு. யாரும் கையை தூக்கல, யாரும் வந்து முன்ன வரல. முதலாவது ஓடியாந்து என்ன பண்ண, இந்த பொண்ணு மேல கல்ல தூக்கி எறினா, அவனுங்க நம்ம பாக்குற மாதிரி ரோட்ல போற அந்த கருங்கல், செங்கல், அந்த மாதிரி கல் இல்லையா, இவ்வளவு பெரிய கல்ல தூக்கி போடுவானுங்களாம். கல் எறிது கொண்டுனா ஒருத்தனை வந்து குவியலா ஆக்கிட்டானுங்க யோசுவா காலத்துல. ஒன்னும் இல்லைங்க, பயண நேரத்துல ஏதோ ஒரு பட்டு புடவை ஏத்துட்டான், பாபிலோன் பட்டு புடவை, ஏதோ ஒரு ஜிகி ஜிகின்னு இருந்துக்குது. இவன் கண்ணு ஜகு ஜகுன்னு என்ன பண்ணிக்குது, எடுத்துது. அவனை கல்லெறிந்து கொன்னு கற்குவியல் ஆக்கிட்டாங்க. அவனை எப்படி போட்டிருப்பாங்க, இப்படி தூக்கி தூக்கி போட்டா கல் குவியல் ஆகிடுமா? தூக்கி வந்து நெஞ்சு மேல, தலை மேல, கால் மேல எந்தெந்த பாகம்லாம் தெரிதோ அந்தந்த பாகத்தெல்லாம் போட்டு கற்குவியல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் தயாரா வந்து நிக்கிறானுங்க. நான் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல, அந்த போராட்டம்லாம் முடிஞ்ச பேர் போனேன். ரோட்ல வெறும் கல்லா இருக்குதுங்க. நடக்க கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கல்லு. எங்க இருந்துதான் தூக்கின்னு வந்து வச்சானுங்களோ தெரியல. ஃபுல்லா கல்லுங்க. அந்த அந்த இப்படி தூக்கி நிக்குமே அந்த சலங்கைய, கண்ணகி சிலையாண்ட அது எதிர்க்க அந்த அம்மா முன்னாடி பாக்குறோம், அந்த ரோடு ஃபுல்லா கல்லு. இதுல எப்படி வண்டியே ஓட்ட முடியாது. அவன் அதெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டாங்க போல. அந்த மாதிரி வெறி பூச்சிச்சுன்னா மனுஷன் எதை தூக்குவானே தெரியாது. கையில கிடக்குது செருப்பு, வெறும் கல்லு மட்டும் இல்ல, செருப்பு அது இதுன்னு ரோட்டு ஃபுல்லா கிடக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு நியாயம் தீர்க்கணும், மற்றவங்களை தண்டிக்கணும் அப்படின்னா சொல்லுது, தீங்கு செய்யும் விரைந்தோடு கால்கள் ரத்தம் சிந்தும்படி அதுக்குன்னா முன்னாடி ஓடியாருவாங்க. அப்போ நியாயம் தீர்க்கிறதுக்கு அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லா வராங்க பாருங்க. இவ்வளவு பெரிய கள்ளத்துக்கு போடுவாங்க. அதையே சொல்றாரு, நான் தான் அங்க பாவம் செய்யாது, நானே சும்மா இருக்கிறேன். அன்னைக்கு சொன்ன மாதிரிதான், அதாவது ஒண்ணுல தவறுனா எல்லாத்துலயும் தவறு இருந்ததுதான். நான் கூட பேசிட்டு வந்தேன் பாருங்க வைஃப் கிட்ட. ஒருத்தவங்க ஏன் வராம இருக்கிறாங்க இயேசு கிட்ட, கரெக்டான ஆளுகிட்ட ஏன் வராம இருக்கிறாங்கன்னா, அவங்க தப்பெல்லாம் தெரிய வந்துடும், அதை மறைக்கிறதுக்கு வர மாட்டாங்க. இன்னொன்னு, வந்தா மறுபடியும் அதை செய்ய முடியாது, தப்புங்களை என்ன பண்ண முடியாது, தொடர்ந்து செய்ய முடியாது, அதனால வரமாட்டாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, அவங்க தப்புல பிரியமா இருக்கிறாங்க, தப்போட சாக போறாங்க. அதனால கையெழுத்து கும்பிட்டு நீங்க வரவே தேவை போங்க அப்படின்னு விட்டுற வேண்டியதுதான். ஒருத்தவங்க வராம இருக்கிறதுக்கான முதல் முடிவு காரணம் இதுதான். வந்தா அவங்க அசிங்கம் தெரியும், வந்தா அந்த அசிங்கத்தை தொடர்ச்சியா என்ன பண்ணுவோம், தொடர்ந்து செய்ய முடியாது, அதனால வராம இருக்கிறாங்க. இயேசுகிட்ட ஏன் வராம இருக்கிறாங்க, அதான் சுயநீதியில நிக்கிறாங்க.
தப்ப அப்படி பண்ணிட்டு நான் கரெக்டுன்னு நிற்பாங்க. உன்னை விட நான் ரொம்ப பெட்டர்ன்னு. காரணம் என்னன்னா, அவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஆழமான அடிபட்டுக்கிறாங்க. அது மனதளவுல பயங்கரமான ஒரு பாதிப்பு உண்டாயிட்டு. அதனால வரமாட்டாங்க. நீங்க சொல்றாரு, நம்மள பாருங்க, எப்பவுமே அந்த அந்த பாவத்துல விழுந்தாங்கல்ல, அதை வச்சுதான் பிசாசு என்ன பண்றான்னா, கரெக்டா நடக்கல, கரெக்டா நடக்கல, கரெக்டா இல்ல, கரெக்டா இல்ல, கரெக்டா இல்ல, கரெக்டா இல்ல, கரெக்டா இல்ல, நீ கரெக்டா நடக்கணும், கரெக்டா நடக்கணும், கரெக்டா நடக்கணும், நீ ஊக்கமா இருக்கணும். நம்ம 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 சபை எடுத்துங்களேன். சில சபைகள்ல போனா கரெக்டா இல்ல, கரெக்டா இல்ல, கரெக்டா பாக்குறது இல்ல, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டுன்றார். இருக்குறீங்களா? நியாய தீர்ப்பு முடிஞ்சிச்சுல, எங்க முடிஞ்சது சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொல்றவங்களுக்கு ஐஸ்கிரீம். நியாய தீர்ப்பு எங்க முடிஞ்சது? நான் உங்களுக்கு பேச வைக்க கூடாது போல. நியாய தீர்ப்பு எங்க முடிஞ்சது நம்மளுக்குலாம்? நீங்களும் நியாய தீர்க்கப்பட்டீங்களா? ஐயோ, நான் எப்படி வளர்த்து வச்சுக்கிறேன் சபைய. நீங்களும் நியாய தீர்க்கப்பட்டீங்களா? தண்டிக்கப்பட்டீங்களா? நான் என்ன சொல்றேன், எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தாரு, எனக்காக நியாய தீர்ப்பு அடைஞ்சாரு, எனக்காக தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் நியாய தீர்ப்பு. இந்த உலகம் என்னன்னு சொல்லுது? சுத்த பெரு பொறுமையா போய் லைன் கட்டி நில்லு. இந்துக்கள் என்ன சொல்லுவாங்க? யம தர்மம் என்ன பண்ணுவாரு? எரும மாட்டு கொம்ப வச்சுன்னு உட்காந்துப்பாரு. சித்திரகுப்தா, அது பேரு என்ன? அந்த புக்கு பேரு அது பேரு சரியான பேரு. அது பேரு வரமாட்டேங்குது. அந்த புக்கு பேரு ஓலைச்சுவடி கிடையாது, அது வேற. அந்த இந்த படத்துல, கார்த்திக் படத்துல சொல்லுவான், பிரம்மச்சுவடியா? பிரம்மச்சுவடி கீழே போட்டுருவான். அதுல அவனுடைய பேர் இருக்கிறதா பாரு, அவன் எவ்வளவு தப்பு பண்ணிக்கிறான் பாரு. அது இது எதுக்காக சொன்ன மறந்துட்டேன் பாருங்க. உங்ககிட்ட போய் கேள்வி. நியாயத்திற்கு அவங்க அப்படி நம்புறாங்க. முஸ்லீம் எப்படி நம்புறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் கேட்டு வந்தோன்னா அர்த்தம் வர சொல்றேன். இப்படி நம்புறாங்க. யம தர்ம கிட்ட போய் நிற்பாங்க. எரும மாட்டு மேல உட்காந்து பார்ப்பாங்க. எங்க உட்காந்து இருப்பாரோ எப்படி தெரியும், எனக்கு பரல போடுறான்னு அப்படின்னு இந்த மாதிரிதான் நம்புறாங்க பாருங்க. நம்மளுக்கு இந்த காயில எங்க மாமியார் வீட்டுல படுத்துனுக்கிற ஒரு பாட்டு பாடினு, அழகென்ற சொல்லுக்கு முற்கா பாட்டு பாடினு ஒரு அவையார் பாடின்னு இருக்கிறாங்க. அவையார் யாரு? ஞான பண்டிதா அப்படின்னு. முருகா ஏன் கோச்சின்னு வர? இப்ப கடவுளே கோச்சின்னு போறாரு. அந்த கடவுளை கும்பிடுவோம் எப்படி இருப்பாங்க? கோச்சின்னு தான் இருப்பாங்க. அந்த கடவுளை அறிவு கிட்ட தனமா நடந்துக்கிறாரு. அப்பா அம்மா கிட்ட கோபம். குடும்பம் எப்படி இருக்கும் அந்த கடவுளை நம்புனா? பிள்ளையா கோச்சின்னு போகுது, நீ முருகாவை கும்பிடுறான் அந்த கோச்சின். இதெல்லாம் பிள்ளையார், நீ பிள்ளையார கும்பிட்டீங்கன்னா அவருக்கு கொடுப்பாரு. அவர் ஞானமா நடந்து சுத்தி வாங்கிக்குவார். என்ன சொல்ற? இந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்தேன். கடவுள் நான் இவர் அதிக கட்டம்னு வந்துக்கிறாரு. நம்ம கடவுள் எப்படி? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, செத்த பேர் நியாய தீர்ப்பு. இவ்வளவு இறக்கமற்ற ஒரு கடவுளா இருக்கிறாரு பார்த்தீங்களா? எல்லாரையும் பார்த்துனே இருப்பாராம். பண்ணினே இருக்கிறியா, ஒரு நாள் வா செத்த பேர் வா அப்படின்னு. நம்ம ஆண்டவர் எப்படி? நீ உயிரா இருக்கும் போது உனக்காக சிலுவையில் என்ன பண்ண? நியாய தீர்ப்ப அடைஞ்சிட்டார். உனக்காக நியாயம் தீர்க்கப்பட்டார். உனக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டார். உன் பாவத்துக்கான பரிகாரத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு? மரணத்தை அவர் ருசி பார்த்துட்டார். நம்ம கடவுள் இப்படி இருக்கிறார். அது கோஷன் போற கடவுளாக இரக்கத்தை காட்டுறாரு, கிருபையை காட்டுறாரு, அன்பை காட்டுறாரு. நீ தப்பா நடந்தா கூட உன்னை ஒரு 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 பொண்ணு
வந்து இதுவா இருக்குது. ஏசு சொல்றாரு, இனி பாவம் செய்யாது அப்படின்னு. உனக்கு தீங்கு ஒன்றும் பெரிதா நேரிடாதபடிக்கு இன்னும் என்ன பண்ணாது, பாவம் செஞ்சாலும் தீங்கு வந்துடும். அதனால தான் சொல்றாரு, உனக்கு அங்க வான் பண்ணல பாருங்களேன், எச்சரிக்கல, அத ஒரு கன்சர்னா சொல்றாரு. இந்த டானிக்கை குடி, இந்த மாத்திரையை போடு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி இருக்குது. வேய், மாத்திரையை போடணும், டானிக்கை குடிக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி சொல்ல. உனக்கு தீங்கு ஒன்றும் நேரிடாத நீ பாவம் செய்யாத அப்படின்ட்டு போறாரு. இது எப்படி இருக்குது, அவங்க சொல்றது எப்படி இருக்குது? அதான் என்னன்னா, இந்த நியாயப்பிரமாணம் அந்த கிறிஸ்தவ வளர்ச்சியில நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்ட பேரு, நான் என்னுடைய கிறிஸ்தவ அனுபவத்தை நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, அந்த வளர்ச்சியில என்ன வரும்னா, அந்த குழந்தைத்தனம் இருக்குது பார்த்தீங்களா, அடம் பிடிக்கிறது, அழுவுறது, வீட்டை அலங்கோலம் பண்றது, இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ள ஒரு ஒரு வளர்ச்சிக்குள்ள வரும்போது ஒரு காரியம் அதிகமா பாதிப்பை உண்டாகும். என்னன்னா, நீ ஒழுக்கமா இருக்கணும், கரெக்டா நடக்கும். அதெல்லாம் பேபி கிறிஸ்தவர்கள், குழந்தை கிறிஸ்தவர்கள். அது அந்த கான்சியஸ் நல்லதுதான். அந்த கான்சியஸ், அந்த மனசாட்சி பேசுறது நல்லதுதான். ஆனா அதுலயே இருந்துடக்கூடாது. அதுலயே இருக்கணும், ஆனா அதுலயே இருந்துடக்கூடாது. இருக்குதா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, ஆனா இருக்குது, ஆனா இல்லை. கட்லு மாதிரி, சேரு மாதிரி, கதவு மாதிரின்ற மாதிரி இருக்கணும், இருக்கக்கூடாது. அது நிறைய விஷயங்கள்ல நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். கரெக்டா நடக்கணும், ஆனா சில சமயங்கள்ல எனக்கு ஒரு பாதிப்பு என்னன்னா, தீங்க சகிக்கணும்னு பைபிள்ல போட்டு, எனக்கு அந்த வார்த்தையை சகிக்க முடியல, தீங்க சகிக்க முடியல. பவுல் சொல்றாரு தீமோத்தி, தேவனுடைய ஊழியக்காரனா இருந்து போர்சாகுன மாதிரி என்ன பண்ண, தீங்கு அனுபவி அப்படின்றார். அதே சமயத்துல சில காரியங்கள் என்ன பண்ண, விட்டு கொடுன்றார். ரொம்ப இதுக்கெல்லாம் கேண்டிடேட்டா இருக்க முடியல என்னால. விட்டு கொடுனா எல்லாத்தையும் ஏத்து பிடி, எல்லாத்துக்கும் போய் முன்னணி இல்லை அப்படின்ற மாதிரி மனநிலையில அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த நியாய பிரமாணம் அப்படின்னு சொல்றாருல, நம்மளுக்கு இந்த ஒழுக்க நெறிமுறை வாழ்க்கை, இப்ப நானே சில விஷயங்கள்ல சரியில்லாதனால சரி பண்ணிக்கிறதுக்கு அதிகமா நான் பேசணும். நியாயப்பிரமாணத்தை இருக்குது ஆனா இல்லைன்ற மாதிரி நான் அதிகமா நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, பழைய ஏற்பாடுல நியாயப்பிரமாணத்தை அதிகமா கை கொள்ளக்கூடிய கட்டாயத்துல எல்லாமே இருந்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல அவங்க கட்டாயத்துல இருந்தாங்க. அதிகமான அவசியத்துல புதிய ஏற்பாட்டுல நம்ம கிருபையில வாழ்ந்தாலும் அதிகமா தேவனுடைய நியாயப்பிரமாணத்தையும் சட்ட திட்டங்களையும் அவங்கள விட அதிகமா கை கொள்ளணும் அப்படின்ற இயேசு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், பரிசேயருடைய நீதியை பார்க்கலும் உங்களுடைய நீதி அதிகமா இராவிட்டா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீங்கன்னு முத்திர குத்துறார். பரிசேயர்னா யாரு? மத்த மதத்தினர், மற்ற ஆட்கள் தப்பா ஆண்டவர் கடவுள்னு சொல்லி வணங்குறது. அவங்களுடைய நடக்கையை காட்டிலும் உங்களுடைய நடக்க சும்மா கென்னாட்ட இருக்கணும். எங்க ஆண்டவர் கென்னாட்ட இருக்குது? புல்லட் ஆட்டம் மாரி, புல்லட் மாரி இருக்குது, நல்லா கென்னா இருக்கு, உள்ள போட்டு சுடு அப்படின்றாரு. இல்ல ஆண்டவர் சுட முடியலன்னா சுடு நல்லா கரெக்டா, இல்ல ஆண்டவரனா முடியும். பாயத்திலிருந்து வரமாட்டேது வார்த்தை, முடியும் அப்படி சொல்லுன்னா முடியாதுன்றாங்க. சொல்லு, வாயத்திலிருந்து சொல்லு, முடியும் சொல்லுங்க. முடியும் எப்ப முடியும்? 11 மணிக்கு முடியும்.
அது முடியும். உன்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும், விசுவாசத்தினால எல்லாம் செய்ய முடியும். அது சொல்லுண்ணா. நீ முடி அப்புறமா நான் பாத்துக்கிறேன். ஒரு அம்மாவை நான் பார்த்தேன் பாருங்க, பயங்கர அனுபவம். அவங்க எல்லா ஆளையும் பார்த்து பயங்கர ஜகதெல்லாம் கில்லாடி. அவங்க ஒரு சேர்ல உக்காந்தாங்க பாருங்க, அப்படி மச்சு அப்ப பார்த்தேன், ஏய் நான் மாதிரி பொம்பளை நீ எல்லாத்தையும் ஆளை பார்த்து உண்மையிலேயே ஆம்பளைங்களா இப்படா அப்படின்ற மாதிரி மன பக்குவத்துல இருக்கிறான். நான் எத்தனை பேரை பார்த்துக்கிறேன், எத்தனை பேரை அக்கல்ல தூக்கி பக்கல்ல போட்டு நீ என்னடா நீன்ற மாதிரி நம்ம எல்லாரையும் ஊடுருவோம். நம்ம எல்லாரும் பாக்குறோம்ல, நீ யார், நீ எப்படிப்பட்ட ஆளு, என்ன ஒரு மனநிலையில இருக்கிற. நம்ம சும்மாவே இருக்க முடியல பாருங்க. நம்ம எங்கன்னா ஒரு இடத்துல போனா பொச்சுந்தியா மாறிடுவோம், அந்த கலர் ஆயிடும் நம்மள. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, பேர் நீ ஒரு இடத்த தேர்ந்தெடு, பயப்படப்படி அங்க போய் மற்றதெல்லாம் நீ அவாய்ட் பண்ற, ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் ஆகும். நீ எங்க போறியோ அதுவே மாறிடு. நீ பெயிண்ட் அடிக்க போனா சுண்ணாம்பு ஆயிடுற, நீ சுத்தி எத்தனை போனா வெற்றும் ஆயிடுற, நீ தொடர்ந்து எத்தனை போனா குப்பியா. உன்னை எதனா ஒரு வேலைக்கு உன்னை கயிறு கட்டி தூக்கிட்டு வந்து கட்டி போட்டார் அப்படின்றாரு. பச்சுந்திய பத்தி ஒரு டீட்டெயில் எடுத்தாங்க பாருங்க. அதுக்கு வந்து ரெண்டு பார்வையும் நம்ம எப்படி ஒரே இடத்துல பாக்குறோம், அந்த மாதிரி கிடையாது. இந்த கண்ணு ஒரு பக்கத்தை வந்து பார்த்துனே இருக்குமா, இந்த பக்கம் இன்னொன்னு கண்ணு இன்னொன்னையும் பார்த்துனே இருக்கும். அதுக்கு வந்து எத்தனையோ மூளை வேற சொல்றாங்க. கண்ணு பார்வை வந்து நம்ம இப்படியே உடனே தானே பார்த்துன்னு இருக்கிறோம். அது வந்து ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு ரெண்டுத்தையும் அப்படி அனலைஸ் பண்ணுமா. இப்ப உன்னை பாக்குதுன்னா அதுவாவே அப்படி அந்த கலராவே. நம்ம ஜனங்க இந்த ஏரியாவை விட்டு கேட்கணும்னு பாக்குறோம். ஒரு ஏரியாத்துல இருந்தா கத்துதுங்களா, இது அப்படியே உள்ள போகும். நம்மளும் ஒரு சீசன் வந்த பேரு எல்லாம் உள்ள மனப்படாங்க. நம்மளுக்கு யாரும் மனப்படம் வாயை திறந்து அறிக்கை பண்ணி மனப்படம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதை கேட்க சுப்ரபாதத்தை கேட்க ஒரு நாள் நம்ம பூஜை பண்ணுவோம். இன்னும் இந்த வார்த்தையெல்லாம் நான் பேசுறேன். தன்னால வருது, கேட்டுது அப்படி, அது தன்னால போயிடும். அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் பார்த்தீங்களா, இப்ப மாசத்துக்குள்ள வரல, எனக்கு வேற டைம் வர இல்ல, நான் கிருபையை பத்தி விசுவாசத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு முடிவோட வந்த வீட்டுல இருந்து ஒரு நம்ம எது அதிகமா கேட்கிறோமோ அதுவா மாறிடும். அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம தான் என்ன பண்ணணும், சித்தம் முடிவு எடுத்து இப்படிதானே ஆக போறேன், இப்படிதான் இருக்க போறேன், வேணாம் போதும் இப்படிதான் ஆக போறேன்ற ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த பாதையில நம்ம என்ன பண்ணணும், பயணிக்கணும். வேற வழி நீ ஊரெல்லாம் போய் மாத்தி நின்றீங்கன்னா நீ மாறிடு. மாத்தலாம்னா நீ ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்கிற, பலவீனமா இல்லை, நீ ரொம்ப பலவீனமா இருக்கிற, நீ என்ன பண்ணு சொல்ற. பவுலே சொல்றாரு, மொத்தம் பலவீனனா இருந்தான்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணு, அவனுக்கு உதவி செய்யும். அதே சமயம் நீ எச்சரிக்கையாரு, நீ விழுந்துட போற ஜாக்கிரதையா அப்படின்ற இங்க சொல்றாரு. இப்ப மெயினான இதுக்கு வருவோம். இலவசமா அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள் அப்படின்றார். அம்மா தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து பாருங்க. கடவுள் பொறுமையா இருக்கிறார்.
இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, 2ஆம் அதிகாரத்துல, ஆ 3, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகளாக தீர்த்தும் அவைகளை செய்கிறவனை நீ தேவனுடைய நியாயத்திற்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ 2:4, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை, சொல்லுங்க 3, வாங்க, அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் 3 சொல்றாரு. அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம். அப்படியே சொல்லுங்க, தயவு பொறுமை நீடிய சாந்தம். இது எதுக்காக சொல்றாருன்னா, மற்றவங்களை குற்றப்படுத்தினே இருக்கிறாங்கல்ல, நீ சரி கிடையாது, நீ தப்பு, நீ தப்பு, நீ தப்பு, நீ தப்பு, நீ தப்பு, நான் ரைட்டு, நீ தப்பு, நான் ரைட்டு, நீ தப்பு, நான் ரைட்டு, நீ தப்பு, நான் ரொம்ப ரைட்டு அப்படின்னு சொல்லினே இருக்கிறாங்கல்ல. அவங்க சொல்றாரு, நீ யாரை நீ குற்றப்படுத்துறியோ அதையே நீ செய்யற. நீ அதையே செய்யலன்னா கூட வேற ஒரு இடத்துல நீ வீக்னஸ். ஒருத்தன் திருடுவான், ஒருத்தன் கொலை செய்வான், ஒருத்தன் விபச்சாரம் செய்வான். விபச்சாரம் செய்யறவன் கொலை செய்யறவனை பார்த்து, பட் உன்னமே நான் பாவம் பண்ணலடா அப்படின்னா. விபச்சாரம் செய்யறவன் திருடுவனை பார்த்து, திருடுவான் பார்த்து உன்ன மாதிரி எப்பா இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ண, நான் அந்த பண்ணலடா, திருடா, நான் உன்னை விட மேல்றான். விபச்சாரக்காரமா சொல்றான், ஐயோ ஒரு உயிரை ஏத்திடியடா அப்படின்னா. இவன் என்ன, ஒருத்தரை பார்த்து அளவு பார்த்து, நீ எவ்வளவு லைட்டு, நான் சொல் ரைட்டு, இவ்வளோ லைட்டு, நான் அவ்வளோ லைட், நீ கொள்ளும், நீ உயரம் அப்படின்னு. இந்த வார்த்தை எல்லாரையும் அடங்கிடும். ஒண்ணுல தவறுனா எல்லாத்துலயும் தவறுன மாதிரி அப்படின்ற போது, இது வேணுன்ட்டு ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா அசட்டை பண்ணுவாங்க பாருங்க. பாவம்னா எல்லாமே பாவம். இவங்க நினைச்சுன்னு இருக்கிறது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் அப்படின்னு லிஸ்ட் போட்டுன்னு போகுது. கொலை, திருட்டு அப்படின்ற மாதிரி லிஸ்ட் போட்டு நிறைய போகுது. ஆனா இது மிகப்பெரிய பாவம் தேவனுடைய பார்வையில கிடையாது. அது தெரியுமா? ஒரு மாதிரி பாக்குறீங்க. இந்த மாதிரி தான் தெரு பிரசங்கத்துல சொல்லிட்டேன், விபச்சாரம் பெரிய பாவம் கிடையாதுன்ட்டேன். ஒன்னு லிங்கி, எங்க ஆளுங்க எல்லாம் பேண்ட் போட்டு தான் வரும். லிங்கிய மச்சு கட்டின மாதிரி என்கிட்ட வரானுங்க. நான் வார்த்தை சொல்லிட்டு, நீ பெரிய பாவம் கிடையாது, விபச்சாரம் பாவம் கிடையாதுன்ட்டு அப்படின்னு. ஏய், நான் சொல்ல வந்த விதமே வேற, நீ என் தப்பா பண்ணி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆதாம் என்ன பாவம் பண்ண? கொலை பண்ணானா? சொல்லுங்க. அப்பா அம்மா கீழ்படிலையா? அப்பா அவர் தான், ஆண்டவர் தான். சரி, அதை விடு. கொலை பண்ணானா? இல்லை. விபச்சாரம் பண்ணானா? இல்லை. திருநானா? எல்லாம் அவந்துதான். என்ன பண்ணான்? பெரிய பாவத்தை பண்ணான். என்ன பாவத்தை பண்ணான்? கடவுளை தன் வாழ்க்கையில இருந்து எடுத்தான், வானான்ட்டான். அதுதான் பெரிய பாவம். இப்ப விபச்சாரம், வேசித்தனம், மற்ற காரியம்லாம் அதோட குட்டிங்களை பார்த்து அப்பாவை பாரு. அப்பா ரொம்ப வளர்ந்துக்கிறாரு, உள்ள என்ன இப்பதான் வளர்ந்துன்னு. நீங்க அதனுடைய விளைவுகளை தான் பார்த்து நிக்கிறீங்க. இப்போ பிசாசு என்ன நம்ம சொல்லுவோம், இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன்னு அப்படி காட்டாலே உங்களுக்கு அந்த உணர்வு வந்தாலே நீங்க சுதாரிச்சுக்கணும். பெரிய பாவம் எது தெரியுமா? இயேசுவை நம்ம வாழ்க்கையில இருந்து வேணான்னு சொல்றதுதான் பெரிய பாவம். அவர்கிட்ட நான் வராம இருப்பேன்றதுதான் பெரிய பாவம். அதனால்தான் பேதுருகிட்ட சொல்றாரு, யூதாஸ் பேதுருவை விட ரொம்ப மேல். என்ன கேட்டான், அவன் தொழுவா இருந்து இயேசுவோடு ரொம்ப நெருக்கமா இல்லை. எங்க போனாலும் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் ஒன்னா போனாங்க. எப்பவுமே பேதுரு கூடவே இருந்தான், இயேசு கூட. கூடனுடைய கண்ணை திறக்கும் போதே பக்கத்துல இருந்தே பார்த்துனே இருந்தான். களிமண்ணா களிமண்ணை தடுவுறாரு அப்படின்னு.
ஒரு பொண்ணு மருத்துவர்ல இருந்து செத்து போன பொண்ணை எழுப்பும் போது கூட இருந்து பார்த்தான். எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்துவேன். அவரை திட்டினான், சபிச்சான், அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னான். ஆனா யூதாசு எனக்கு அவரை ரொம்ப நல்லா தெரியும்ட்டான். சொல்ல போனா இவன் தான் அந்த வார்த்தையை சொல்லணும், பேதுரு தான். ஆனா இவன் என்ன சொல்லிட்டான், எனக்கு அவரை ரொம்ப நல்லா தெரியும், முத்தம் குத்து காட்டுவா. அப்ப யாரு பெரிய பாவத்தை பண்ணான்? பேதுரு தான். அவன் காட்டி கொடுத்தான். ஆனா அந்த அளவுக்கு நெருக்கமானவன் கிடையாது. ஆனா அவன் சின்ன பாவத்தை பண்ணும், தேவன்கிட்ட வராமே செத்து போயிட்டான். இவன் பெரிய பாவத்தை பண்ணுவன் அவரோட கூட இருந்தான். எப்படி மாறினா ஏசு சொல்றாரு, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் பிதாவின் இடத்துல வேண்டிக் கொண்டேன். விசுவாசத்தை மட்டும் விட்டுறவே கூடாது, ரொம்ப முக்கியம். அவரை நம்புறதுல மைண்ட இருதயத்தை ஃபுல்லா நிரப்பி வச்சு, மற்ற காரியங்கள் நம்ம டேஞ்சரான இடத்துல இருக்கிறாங்க, போர் செய்யற இடத்துல குண்டை வெடிக்க கூடாதுன்னு என்ன அர்த்தம்? ஹலோ, சமையல் செய்யற இடத்துல அனலே படக்கூடாது, எனக்கு வாசனையா வரக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அசுத்தத்துல இருக்கிறோம், மோசமான உலகத்துல இருக்கிறோம். நானே மோசமானவன், சுத்தி இருக்கிறத மோசம், எல்லாத்துலயும் இருக்கிறோம். நம்மளை இதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் நம்ம எதுல கவனத்தை வைக்கணும், எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும், எப்படி தேவனிடத்துல நெருங்கி இருக்கணும், எதை தேவன் முக்கியமா பாக்குறாரு. அதான் இப்ப பேசுறதுல அதான் ரொம்ப முக்கியம். எதை தேவன் முக்கியமா பாக்குறாரு? என் விசுவாசத்தை தான் முக்கியமா பாக்குறாரு. அவரை நம்புறேனா, அவரை நான் உறுதியா பற்றி கொண்டிருக்கிறேனா, அதுதான் மற்ற அழுக்கெல்லாம் தூக்கி போட்டுரும் வாழ்க்கையில இருந்து. நம்மளை சுத்தம் பண்றது அதுதான், நம்மளை பரிசுத்தமாக்குறதே அதுதான், விசுவாசம் தான், அவரை நம்புறது தான், அவரை அண்டி கொள்றது தான். இவ்வளவு பெரிய தப்பா பண்ணுவேன், தப்பிச்சிட்டான். அது ஒண்ணுமே கிடையாதுன்ற மாதிரி இருக்கிற ஆளு செத்து போயிட்டான். இங்க சொல்றாரு, தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இத தேவன் காமித்து கொண்டே இருக்கிறார் மனுஷன். இதுதாங்க முக்கியம் இந்த உலகத்துல. எனக்கு என்ன கேட்டா, நான் ஏன் திரும்ப நீங்க கூட ஒரு வேளை நினைக்கலாம், எப்ப பாரு மன்னிப்பை பேசுறாரு, இறக்கத்தை பேசுறாரு, கிருபையை பேசுறாரு, அன்பை பேசுறாரு, ஏன் நீதி நியாயத்தெல்லாம் பேச மாட்டாரு, ஒழுக்க நெறிகள்லாம் ஏன் பேச மாட்டாரு? ஏங்க அதுல தான் பிசாசு என்ன பண்றான், அந்த காயத்திலே குத்தின்னு இருக்கிறான். குணப்படுறதுக்கு தான் மருந்து. ஹலோ, இருக்கிறீங்களா? நீ கரெக்டா நந்தினா நீ எனக்கு சர்ச்சைக்கே நீ வர தேவையில்லை, நீ போயிடுமா, உனக்கு எனக்கும் ரொம்ப தொழுவு. நம்ம எங்க இருக்கிறோம்? சுத்தி சாக்கடைங்க இருக்குது, அந்த சாக்கடையில கிடக்குறோம். நம்ம தவறி விழுவோம், தவறி விழுறதுக்கான வாய்ப்புகள் வரும் நிறைய. நம்மள என்ன பண்ணோம், வஞ்சித்து ஏமாத்து உணர்ச்சி வசப்பட்டு சில காரியங்கள் நம்ம பண்ணிடுவோம். ஆனா அது காப்பாற்றக்கூடிய கிருபைய உணர்ந்துக்கணும். ஆமே, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்னு ஏன் சொன்னார் தெரியுமா? என்ன கேளுங்களேன், ஏன் சொன்னார் கேளுங்களேன். என்னை நேசிக்கிறதுக்கு தான் சொன்னார். உன்னை மட்டும் நேசித்துக்கோ, மற்றவனை வெறுத்துரு போ அப்படின்னா எல்லாமே ஐயோ சூப்பர் ஆண்டவர்ன்ட்டு போகிற ஆளுங்க. உன்னை போல பிறனை நேசி. எனக்கு சில பேர் சில நேரத்துல அது எனக்கு லைட்டா ஒத்து வர மாட்டேது. டேய், முன்ன மாதிரியே பாடுறா, அவங்க அதே சூழ்நிலை உன்னை வச்சு பாடுறா அப்படின்னு, அதே சூழ்நிலை அவனை வச்சு பாரு, சும்மா பாருன்னு பார்த்து அவனை மாரி ஆயிடுவேன், அவன் இறக்கப்பட்டு பாடுறான்னு. இல்லாண்டவர் அப்படி பண்ணிட்டாங்க, நான் பாறேன். அப்போ பார்க்கும் போது ஜாய்ஸ் மாரி சொல்றாங்க பாருங்க, வளப்பாப்பாவா சொந்த அப்பாவா தெரியும். அவங்கள அபியூஸ் பண்ணிட்டாரு அவங்க அப்பா. அவங்க சொல்றாங்க, அந்த வார்த்தை என்ன ரொம்ப பாதிச்சு. என் அப்பா இடத்துல நான் இருந்தேனா கூட எங்க அப்பா மாதிரியே தான் நானும் நடந்திருப்பேன்றாங்க. எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில, எப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர்ல வளர்றாங்களோ அவங்க எல்லாம் அந்த இதுல வர்றாங்க. பார்த்தீங்களா, அவங்க வராங்க பண்றாங்கன்னா
இவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்திருக்க மாட்டாங்க, வேற சூழ்நிலையில வந்திருப்பாங்க. அவங்க கரெக்டா நியாயம் தீர்த்துலாம் அவங்கள. பண்றது அநியாயம், அக்கிரமம், மோசமான காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே சூழ்நிலையில நீ இருந்தாலும் அதை தான் நீ பண்ணியிருக்க அப்படின்னு அவங்க சூப்பரா பகிரங்கமா சொல்ற. எங்க அப்பாவை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு. மன்னிப்புல 2 அடங்கி இருக்குது நான் கண்டுபிடிச்சது. ஒண்ணு, நீ ஜீவனோட இருப்ப, மற்றவனுக்கு ஜீவனை தருவ, மற்றவனுக்குள்ள அந்த உயிர் வரும். மன்னிப்பு மட்டும் நீ கொடுக்கல, மன்னிப்பை மட்டும் நீ பெற்றுக்கொள்ளலாம், செத்த போன, உயிரோடு இருக்கிற செத்த போன. அந்த மன்னிப்பு அர்த்தத்தை சிந்தி கொடுத்துருக்கிறாரு. இத காட்டு, தயவு செய்து எல்லாருக்கிட்டையும் காட்டு. அதான் அதுக்கு முன்னாடி கெஞ்சிறாரு பாருங்களேன். ஒரு இடத்துல அப்படியே இறங்கி எவ்வளவு பெரிய அப்போஸ்தலர், ஒருத்தனை கூழாவிடா அப்படின்ட்டாரு, கூழாயிட்டான். ஒரு ஒரு சப்பானிய நடக்க வச்சிட்டாரு. அவர் சொல்றாரு ரோமர் 12ஆம் அதிகாரத்துல, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளு அப்படின்றார். எனக்கு ரொம்ப ஆச்சரிய தரக்கூடிய ஒரு வேத பகுதி அது. நான் ஃபுல் வீடியோ ஸ்கிரீன் இருந்ததுன்னா அதை ஆக்ஷன் பண்ணியே காட்டுறேன். ஒரு விசுவாசிங்கிட்ட பெரிய அப்போஸ்தலன் என்ன பண்றாரு சொல்றாரு பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம். அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை பெக் பண்றார், வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஹலோ, எல்லாம் ஓடியாங்க 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 சொல்றாரு. இப்ப நம்ம சுயநீதியில இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, இரக்கத்தை காட்ட மாட்டாங்க, கிருபையா இருக்க மாட்டாங்க, அன்பை காட்ட மாட்டாங்க, தயவா இருக்க மாட்டாங்க, சாந்தமா இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன, அவங்களுக்கு பெருசா தோன்றது என்ன தெரியுமா, நீ கரெக்டா இல்லை, நீ தப்பு பண்ற, அதேதான் போக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியா, ஜீவபலியா என்னன்னா அப்படியே நெருப்புல உயிரோட போடுறது. சில சமயங்கள்ல சில சூழ்நிலைகள்ல தேவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல், அப்படிப்பட்ட ஒரு நடக்கை, அப்படிப்பட்ட ஒரு கிரியை நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும். உள்ள எரியும், முடியாது, உள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்கும், பண்ண முடியலையே. அதுதான் சொல்ற, ஜீவபலியா என்ன பண்ணு, அப்படியே அப்படியே எரிச்சு சாம்பல் ஆகிற மாதிரி இருக்கும். நடுவுல ஒரு பிரச்சனை, இந்த டிசம்பர் மாசம் எப்போ போகணுமா ஒருத்தர் தேடி நிற்கிறேன் நான், மாட்டின போட்டு போட்டு தட்டிட்டு போய் நேக்கலாம்டா அப்படின்ற மாதிரி. நானே தெரியல, எங்கெங்கயோ போகுது மனம், கண்ணுல மாட்டினா தூக்கின்னு போயிடலாம், வெறுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் நேக்கலாம். பார்த்தா உள்ள என்னால தாங்க முடியல. ஜீவபலியா ஒப்பு கொடு. கர்த்தர் அந்த சுகந்த வாசனையை முகர்ந்தார்னு இருக்கு பைபிள், பழைய ஏற்பாட்டுல. அப்படியே சுட்டரிக்கும் போது அந்த கறி நாத்தம் அடிக்கும் பார்த்தீங்களா? எத்தனை பேர் சுட்டக்கறி சாப்பிடுவீங்க? அந்த அந்த மாம்சத்தை அந்த நெருப்புல போடும் போது, மாட்டுக்கறியோ அது எந்த கறியோ மனுஷ கறி, ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் பாரு. அத கர்த்தர் முகந்தார்னு இருக்கு. அதை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரோ ஐயா. சில சமயங்கள்ல கீழ்ப்படிதல், தேவனுக்கு சித்தமானதை செய்யறது, ஒரு மாதிரி பொறுத்துன்னு இருக்கிறது இந்த ஜீவ பலி. சொல்றாரு,
தேவனுடைய இரக்கங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய ஒருத்தரை கத்தியை காட்டி மிரட்டுற மாதிரி, நீ எதுக்குப்பா அஞ்சுவ, உங்க அப்பாவுக்கு அஞ்சுவியா, உங்க அப்பாவை கூப்பிட்டா அப்படின்வாங்க பார்த்தீங்களா. உங்க அம்மாவை கூப்பிட்டா, போலீஸை கூப்பிட்டா, இரு நான் வக்கீல கிட்ட போறேன், நீ எதுக்காவது பயப்படணும் அப்படின்ற மாதிரி இவர் என்னத்த முன்னாடி வைக்கிறாருன்னா, தேவனுடைய இரக்கங்களை முன்னாடி வச்சு உங்களை என்ன பண்றேன், தயவு செய்து முட்டி போட்டுருவேன், கேமரால இருந்து கீழே போயிடுவேன். அதனால தேவன் அன்னி காட்டிட்டுமா, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்படின்னு ஏதோ பாட்டு இப்ப கூட நான் கூப்பிடும் போது ஒரு சர்ச்சையில பாட்டு பாடினது. அது இல்ல ஆராதனை. எது ஆராதனை? நம்ம கீழ்ப்படிதல். ஒரு சமயத்துல ஐயோ முடியாது அப்படின்ற மாதிரி வருது பார்த்தீங்களா, அப்ப கீழ்ப்படிய பாருங்க, அதுதான் புத்தி உள்ள ஆராதனையும். இந்த ஆராதனை தான். அதுக்கு பண்ணாம போயிடலான்றீங்களா? அப்படின்னா விட முடியாது. இது புத்தி உள்ள ஆராதனை, கீழ்ப்படியது, தேவனுக்கு சரியா நடக்கிறது, அவருக்கு பிரியமானதை செய்யுது. அப்போ இரக்கத்தை முன்னாடி காட்டுறாருன்னா நம்மளும் எதை காட்டணுங்க? கொஞ்சமாவது இறக்கப்படுறீங்களா? நான் அவ்வளவு கேக்குறேன்ல. என்னத்தை காட்டினாங்க? பர்சத்து வந்து பணத்தை காட்டுன்ற மாதிரி பயப்படுறீங்க. இறக்கம் காட்டுங்க, இறக்கம் காட்டுங்க, கொஞ்சம் இறங்கி காட்டுங்க. விஜய் வந்து சால்வை வாங்குறாரு, போடுங்க போடுங்க போடுங்க. அந்த மாதிரி இறக்கத்தை என்ன பண்ணுங்க, எல்லாருமே போடுங்க. ஆமென். இல்ல இல்ல நான் எவ்வளவுதான் பொறுப்பேன் அப்படின்னா அவர் சொல்றாரு, 3 சொல்றாரு, தேவனுடைய தயவு, நீடிய சாந்தம், பொறுமை. அவரு அவ்வளவு காட்டுறாரு. இல்ல இல்ல என்னால பொறுக்க முடியாதுன்னா பாக்குறாரு, நான் பொறுத்துக்கிறேன், நீ மேல வருவல அப்ப பெருக்கிறேன் உன்னை. ஐயோ அந்த கதையெல்லாம் வந்து எனக்கு பயத்தை முறுத்துது. கொஞ்சம் கடன் பட்டவன மன்னிக்க மாட்டான். இவன் பெரிய கடத்தை பட்டவன் கொஞ்சம் கடப்பட்டவன மன்னிக்கல, அவனை தூக்கி போய் எரி நரகத்துல போடுறான்ற. இயேசுவா பேசுறது? சாட்சாத் இயேசுவே தான் பேசின. மத்தவனுக்கு என்ன நீ காட்டுறியோ அதையே ஒரு நாளைக்கு நான் காட்டுவேன்பா தம்பின்ற. அதனாலதான் சில சமயங்கள துணிது, அப்புறமா குனியுது. கொஞ்சம் ஒரு 5 செகண்ட்ல முடிச்சிடலாம். முடிச்சிடலாமா? ஒருத்தர் பாருங்க, முடிச்சிடலாமா? ஒருத்தர் வந்து சாட்சி சொல்றது கேட்ட, ஏதோ ஒரு கொலை கேஸ்ல அவரு போலீஸ் தான், அவரையும் வலிச்சுன்னு போயிட்டு இருக்கிறாங்க கொலை கேஸ். அவரு விசுவாசி. என்ன பண்ணிட்டாருன்னா, ஜெயிலெலாம் போயிட்டு அந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது. அவரு பாஸ்டர் கிட்ட வந்துக்கிறாரு, அந்த போலீஸா இருக்கிற விசுவாசி. ஆனா அவர் பண்ணலன்னு சொல்றாரு, சாட்சியில சொல்லும் போது அவர் கூட இருந்த மாதிரி இருந்துக்கிறாரு, ஆனா அவர் பண்ணல. பாஸ்டர் கேட்டாரு, அந்த ஆத்மா வந்து இயேசு ஏற்றுக்கொண்டதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டு. செத்துட்டான்ல, நரகத்துக்கு தான் போவான், அவன் இயேசு ஏற்றுக்கொள்ளல. அவர் சாட்சி சொல்லும் போது சொல்றாரு, இந்த பாஸ்டர் இவ்வளவு பாரத்தோட இருக்கிறாரு, ஆத்ம பாரத்தோட இருக்கிறாரு, ஒருத்தனை கொலை பண்ணியாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சுது, அந்த ஆத்மா வந்து இயேசு ஏற்றுக்கொண்டுதான் தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது அவன் உயிரை கொலை தான் நடக்குது. இறக்கம் ரொம்ப முக்கியம்.
பெரிய போராட்டங்கள். சொல்றாரு, வாயில திட்டுறதே கொலைதாங்க. சில சமயங்கள் முட்டாள்னு சொன்னாலே எரி நரகத்துக்கு ஏதுவா இருக்கும். அப்போ வாயில பேசுறது, செய்கில பண்றது, அதெல்லாம் ஈக்குவல் ஆயிடுது. எந்த அளவுக்கு நம்ம இறக்கத்தை காட்டணும், கிருபையா இருக்கணும், விசுவாசத்தை பார்க்கணும். ஆமென். இருக்கிறீங்க போல, பரவாயில்ல, யாரையும் நான் தூங்க வைக்கிறேன், முடிச்சிருவோம். ஆப்பரேட்டர் எல்லாம் லீவ் ஆகுறாங்க.